அனைவருக்கும் ஜெய் ஜினேந்திரா. ஸ்ரீபுராணம் 24 தீர்த்தங்கரர்கள் வரலாறு. நாம் முன்பகுதியில் பண்டிதை ஸ்ரீமதியிடம் ஒளிந்து கிடக்கும் உண்மையை அறிவதற்காக பேச்சு கொடுத்தல் என்று பார்த்தோம். தொடர்ச்சியை பார்க்கலாம். தேவி, தங்கள் எதிர்கால திட்டம் என்ன என்று பண்டிதை வினவினாள். அடியே பண்டிதை, என் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் ஆசை இன்னுமா உனக்கு புரியவில்லை? உங்கள் உள்ளத்தில் ஒளிந்திருப்பது எனக்கு எப்படி அம்மா தெரியும்? ஒன்றும் தெரியாதவள் போல் நடிக்காதே. சென்ற பிறவியில் நான் சுயம்பிரபா தேவியாக இருந்தபோது என் கணவர் யார்? லலிதாங்க தேவன் என்று கூறினீர்கள். நான் தேவ பிறவியில் இருக்கும்போதே முதலில் அவர் மரித்து இந்த நாட்டில்தான் பிறந்தார் என்பதை அப்போதே தெரிந்து கொண்டேன். அதனால் இந்த பிறவியிலும் என்று மேலே வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் ஸ்ரீமதி. நாணத்தால் அவள் பேச முடியாது தவித்தாள். இந்த பிறவியிலும் அவரையே கணவராக அடைய விரும்புகிறீர்கள், அவ்வளவுதானே? நிச்சயம் உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் என்று நிறுத்தினாள் பண்டிதை. ஆனால் என்று ஏனடி இழுக்கிறாய்? தங்கள் கணவர் லலிதாங்க தேவன் இங்குதான் பிறந்து வளர்கிறார் என்று மட்டும் கூறினீர்கள். இதை மட்டும் வைத்துக்கொண்டு அவரை எப்படி தேடுவது? அவர் யார், என்ன பேர், எந்த ஊர் என்று எதுவுமே தெரியாமல் அவரை எப்படி அடையாளம் காண்பது? அடியே பண்டிதை, நீ அவரது பெயரையும் ஊரையும் தேடி அலைய வேண்டாம். நான் வரைந்து வைத்துள்ள இந்த சித்திரங்களே அவரை தேடி கண்டுபிடித்துவிடும். இது என்ன, இந்த சீலையில் ஏதேதோ சித்திரங்கள் வரைந்துள்ளீர்கள்? நானும் லலிதாங்க தேவனும் சென்ற பிறவியில் ஆடிப்பாடி மகிழ்ந்த இடங்கள் இவை. சென்ற பிறவியில் நடந்த சில நிகழ்ச்சிகளை இச்சித்திரங்களில் மறைப்பொருளாக விளக்கியுள்ளேன். இவற்றின் மறைப்பொருள் என் கணவரை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. நீ இந்த சித்திரங்களை நமது ஊரில் உள்ள மகாபோதி ஜினாலயத்தில் உள்ள பட்டகச்சாலையில் கொண்டு போய் வை. இவற்றை கண்டதும் என் கணவர் இன்னும் 3 நாட்களில் என்னிடம் வந்து சேர்வார். அதே நம்ம 3 நாட்கள் என்று உறுதியாக கூறுகிறீர்கள்? இன்னும் 3 நாட்களில் நான் என் கணவரை காண்பேன் என்று என் தந்தையார் கூறினார். யசோதர முனிவருக்கு கேவல ஞானம் ஏற்பட்ட போது அதை கொண்டாடுவதற்காக அங்கே சென்ற எனது தந்தையார் வஜ்ரதந்தர் எனது முற்பிறவி வரலாறு பற்றியும் லலிதாங்க தேவனை சந்திப்பேன் என்றும் யசோதர முனிவர் கூறினாராம். அதனால் தான் கூறுகிறேன், நீ இந்த சித்திரங்களை கொண்டு போய் மகாபோதி ஜினாலயத்தில் வைத்தால் போதும். இவற்றை கண்டதும் லலிதாங்க தேவன் என்னை தேடி வருவார் என்று கூறி முடித்தாள் ஸ்ரீமதி. ஸ்ரீமதி கூறியவாறே பண்டிதையும் மகாபோதி ஜினாலயம் சென்று அங்குள்ள பட்டகச்சாலையில் தான் கொண்டு சென்ற சித்திரங்களை விரித்து வைத்தாள். அப்போது அங்கு வந்து சேர்ந்தான் வஜ்ரசங்க குமாரன். இவனே முற்பிறவில் லலிதாங்க தேவன் என்பதை நேயர்கள் யூகித்திருக்கலாம். சித்திரங்களை கண்ட வஜ்ரசங்கன், என்ன வியப்பு, இது என் முன்பிறவி வாழ்க்கை வரலாற்றை இந்த சித்திரங்கள் ஒன்று விடாமல் கூறுகின்றன. இதோ ஈசான கல்பத்தில் நான் பிறந்து வாழ்ந்த ஸ்ரீபிரபா என்ற விமானம். ஆகா, இந்த சித்திரத்தில் அழகு தேவையாக காணப்படுபவள் என் ஆருயிர் காதலி சுயம்பிரபா தேவிதான். இவ்வாறு சித்திரங்கள் தீட்டவும் முற்பிறவி நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றலும் சுயம்பிரபா தேவிக்கு மட்டுமே உண்டு என்ற முடிவுக்கு வந்த வஜ்ரசங்கன் பண்டிதையை பார்த்து, பெண்ணே, இந்த ஓவியங்களை வரைந்தவர் யார்? இவை எப்படி உனக்கு கிடைத்தன என வினவினான். அதற்கு பண்டிதை, ஐயா, முதலில் தாங்கள் யார் என்று கூறுங்கள். இந்த ஓவியங்களை பற்றி தாங்கள் ஏன் இவ்வளவு ஆவலுடன் வினவுகிறீர்கள்? பெண்ணே, இந்த ஓவியத்தில் காணப்படும் லலிதாங்க தேவன் நான் தான். இது எனது முற்பிறவி வரலாறு. இந்த பிறவில் என் பெயர் வஜ்ரசங்கன் என்றார். ஐயா, என்னை மன்னித்தருள வேண்டும். இந்த ஓவியங்களை கண்ட சிலர் இதில் உள்ள லலிதாங்க தேவன் நான் தான் என்று பொய்யுரைத்து நடிக்க முற்பட்டனர். நான் அவர்களிடம் மேற்கொண்டு துருவி விசாரிக்கவே என் வினாக்களுக்கு விடை கூட முடியாமல் ஓடிவிட்டனர். எனவேதான் தங்களிடம் அப்படி நடந்து கொண்டேன் என்று பணிவுடன் கூறினாள். பெண்ணே, நீ மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாய். உன் சந்தேகத்தை போக்கும் வகையில் நானும் சில ஓவியங்களை வரைந்து தருகிறேன். அது எனது முற்பிறவி நிகழ்ச்சிகள் தொடர்பானது. அதை கண்டதும் சுயம்பிரபா தேவி உண்மை உணர்வாள் என்று கூறி தன் கையில் இருந்த ஓவியங்கள் சிலவற்றை கொடுத்தான். அவற்றை பெற்றுக்கொண்ட பண்டிதை, ஐயா, தற்போது உங்கள் அத்தை மகள் ஸ்ரீமதியாக பிறந்திருப்பவள் சுயம்பிரபா தேவிதான். அவள் தங்களை மணக்கவே காத்திருக்கிறாள். அவளால் வரையப்பட்ட ஓவியங்கள் இவை என்றால் அவள் மனம் போல திருமணம் நிகழும் என்று கூறி விரைவில் வந்து அவளை சந்திப்பேன் என்று கூறி விடைபெற்றான் வஜ்ரசங்கன். வஜ்ரசங்க குமாரனும் ஸ்ரீமதியும் தாம் வரைந்து பரிமாறிக்கொண்ட சித்திரங்களின் உதவியால்
தத்தமது முற்பிறவி வரலாற்றை உணர்ந்தனர். தாம் விரும்பிய வண்ணம் இந்த பிறவியிலும் கணவன் மனைவியாக இல்வாழ்க்கை துய்த்து மகிழ்ந்தனர். இந்த உலகம் விசித்திரமானது. ஒரு வீட்டில் மணப்பறை ஒலித்தால் மற்றொரு வீட்டில் பிணப்பறை ஒலிக்கும். ஒரு சிலர் உலகப் பற்றுகளில் மூழ்கி கிடந்தால் வெகு சிலர் அப்பற்றுக்களை நீக்கி துறவு நெறிக்கும் செல்ல முயல்வர். ஒரு இடத்தில் மிக பெரிய மேடு உருவாகிறது என்றால் வேறொரு இடத்தில் அதே அளவு பள்ளமும் உருவாகிறது என்று பொருள். பற்றும் துறவும் இந்த மேடு பள்ளங்களை போன்றவைதான். வஜ்ரசங்கனும் ஸ்ரீமதியும் உலக பற்றுகளில் ஆழ்ந்திருந்தபோது அதன் பயனாக 49 புதல்வர்களை பெற்று மகிழ்ந்தனர். இவருள் இரட்டையராக பிறந்த 2 சகோதரர்களும் அடங்குவர். பேரக்குழந்தைகளும் பெரியவர்களாகி வளர்ந்து வரும் நிலையில் வஜ்ரசங்கனின் தந்தையான சக்கரவர்த்தி வஜ்ரபாகுவுக்கு உலகப்பற்றுகளில் வெறுப்பு ஏற்பட்டது. யமதரர் எனும் ஜின முனிவரிடம் தீட்சை பெற்று துறந்தான். இவனுடன் ஸ்ரீமதியின் புதல்வர்களான அந்த இரட்டையரும் துறவும் மேற்கொண்டனர். வஜ்ரபாகுவுக்கு பிறகு வஜ்ரசங்கன் உத்பலகேட நகரத்து அரசனானான். இதே நேரத்தில் புண்டரீகனி நகரத்தில் எதிர்பாராத ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. அந்நகரை ஆண்டு கொண்டிருந்த வஜ்ரதந்த மன்னனுக்கு வனபாலன் ஒருவன் தாமரை மலர் ஒன்றினை பரிசாக தந்து வணங்கி சென்றான். அம்மலரை கையில் வைத்து நெடுநேரம் உருட்டி கொண்டிருந்தான் வஜ்ரதந்தன். அவன் உருட்டிய வேகத்தில் அம்மலருக்குள் கிடந்த சிறிய வண்டுகள் இறந்து கிடந்தன. அவற்றை கண்டு அதிர்ச்சியுற்ற மன்னன் தன் தவற்றுக்கு பெரிதும் வருந்தினான். அவ்வண்டுகளின் மரணம் மன்னனுக்கு ஓர் அரிய உண்மையை உணர்த்தியது. அவன் மீண்டும் மீண்டும் மலரையும் இறந்து கிடந்த வண்டுகளையும் உற்று நோக்கினான். இந்த வண்டுகள் தாமரை மலர்ந்திருந்த போது அதில் தேன் குடிக்க வந்திருக்க வேண்டும். தேன் குடித்து மயங்கிய நிலையில் கதிரவன் மறைய மலர் குவிந்து மூடியிருக்க வேண்டும். இந்த வண்டுகள் அளவோடு தேன் குடித்து உரிய நேரத்தில் பறந்திருந்தால் உயிர் பிழைத்திருக்கலாம். அளவுக்கு அதிகமாக தேன் குடித்து மயங்கி துர்மரணம் அடைந்துள்ளன. இந்த வண்டுகளைப் போலவே உலகப்பற்றுகளில் மிகவும் ஆழ்ந்து போவதால் மனிதர்கள் இறக்கின்றனர். இதிலிருந்து கரையேறும் வழி தெரியாது பாமர மனிதர்கள் இறக்க பற்றற்ற ஞானிகள் மட்டுமே துறவு மேற்கொண்டு தூய்மை பெறுகின்றனர். நானும் துறந்து செல்வதே எனக்கு உறுதி பயக்கும் என்ற முடிவுக்கு வந்து தன் கருத்தை புதல்வர்களிடம் அறிவித்து தனக்கு பிறகு அரசு ஆள வேண்டினான். அவர்களும் அரச போகத்தை வெறுத்து துறப்பதாக கூறவே தன் பேரன் புண்டரீக பாலனிடம் ஆட்சியை ஒப்படைத்து துறந்து சென்றான். அவனுடன் அவனது புதல்வர்களும் ஸ்ரீமதிக்கு இரட்டையாராக பிறந்த 2 புதல்வர்களும் துறந்து சென்றனர். புண்டரீகபாலன் இளையவன், ஆளும் திறமையற்றவன். எனவே ஆட்சியை மிக சுலபமாக பகை மன்னர்கள் கைப்பற்றி கொண்டனர். நாட்டுப்பற்று கொண்ட அமைச்சர்கள் இச்செய்தியை இந்நகரத்தின் இளவரசியான ஸ்ரீமதிக்கும் அவளது கணவன் வஜ்ரசங்க அரசனுக்கும் தெரிவித்து உத்பலகேடபுரத்துக்கு ஓலை அனுப்பினர். அந்த ஓலையை கண்டு ஸ்ரீமதி பெரிதும் கலங்கினாள். தந்தை துறந்து சென்றதும் நாடு பகைவனுக்கு அடிமையாகி கிடப்பதையும் நினைத்து வருந்தினாள். அவனை வருந்த வேண்டாம் என்று ஆறுதல் கூறி தேற்றிய வஜ்ரசங்க மன்னன் பெரும் படையுடன் புண்டரீகினி நகர் நோக்கி புறப்பட்டான். செல்லும் வழியில் சட்ப சரோவரம் என்னும் ஆற்றங்கரையில் பாடி வீடு அமைத்து படைகளுடன் தங்கினான். அப்போது தனவரர், சாகரசேனர் என்ற 2 சாரண பரமேட்டிகள் ஆகாய மார்க்கமாக அங்கே எழுந்தருளினர். வஜ்ரசங்க அரசனும் ஸ்ரீமதி தேவியும் சாரண பரமேட்டிகளை கண்டு வணங்கி மகிழ்ந்தனர். மேலும் உத்மக குற்றங்கள் 16, உத்பாத குற்றங்கள் 16, ஏஷனா குற்றங்கள் 10, சம்யோஜனா குற்றங்கள் 4 ஆகிய 46 குற்றங்களும் நீங்கிய தூய்மையான ஆகாரத்தை சாரண பரமேட்டிகளுக்கு அளித்து மகிழ்ந்தனர். சூரிய சந்திரர்களைப் போன்று ஒளி பொருந்திய முகங்களுடன் காணப்பட்ட சாரண முனிவர்களிடம் வஜ்ரசங்கனுக்கு இனம் புரியாத பாச உணர்வு தோன்றியது. அவர்கள் இருவரும் பார்ப்பதற்கு ஸ்ரீமதி தேவியின் ஜாடையில் இருந்ததால் அவன் அன்பு மேலும் பெருக்கெடுத்தது. அதை உணர்ந்து கொண்ட அவனது அமைச்சர்களில் ஒருவன்,
அரசே, இவர்கள் வேறு யாரும் இல்லை. தங்களுக்கு இரட்டையராக பிறந்த புதல்வர்களே இவர்கள். தங்கள் தந்தையார் வஜ்ரபாகு துறவுக்கு சென்றபோது இவர்களும் உடன் துறந்து சென்றவர்கள் என்று கூறினான். அது கேட்டு வஜ்ரசங்கனும் ஸ்ரீமதி தேவியும் பெரிதும் மகிழ்ந்தனர். வஜ்ரசங்கன் தனது முற்பிறவி வரலாற்றை சாரண முனிவர்களிடம் கேட்டறிந்தான். இவ்வாறு ஸ்ரீமதி தேவியின் முற்பிறவி வரலாற்றையும் சாரண முனிவர்கள் உரைத்தனர். அவற்றையெல்லாம் கேட்டறிந்த வஜ்ரசங்க மன்னன் தன் அருகிலிருந்து சேவகம் செய்யும் தனது அமைச்சன் மதிவரன், புரோகிதனாகிய ஆனந்தன், சேனை தலைவர் பதவி வகித்தும் அகம்பனன், வணிகத் தலைவர் தனமித்திரன் ஆகியோரது முற்பிறவி வரலாறுகளையும் கூறும்படி கேட்டுக்கொண்டான். சாரண முனிவர்களும் பின்வருமாறு உரைக்கலான. அதாவது புதல்வர்கள் உரைக்க தாயும் தந்தையும் அந்த வியப்புக்குரிய வரலாற்றை கேட்கத் தொடங்கினர். முன்னொரு காலத்தில் பிரபாகரி நகரை பிரீத்திவர்தனன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடன் பிறந்த சகோதரன் ஒருவன் அவனை எதிர்த்தான். அப்படி எதிர்த்த சகோதரனை சமாதானம் செய்து அவனையும் தன்னுடன் இணைத்து கொண்டு பிரபாகரி என்ற தனது தலைநகருக்குள் நுழைய முற்பட்டான். அப்போது அவர்கள் ஒரு மலைவாச ஸ்தலத்தில் தங்கியிருந்தனர். அப்போது பிரீத்திவர்த்தன அரசனின் அமைச்சர்களில் ஒருவன், அரசே, தற்போது தங்களுக்கு நல்ல நேரம் கூடியுள்ளது. அதனால்தான் தங்கள் சகோதரர் பகை மறந்து தங்களிடம் பாசம் பொழிகிறார். இந்த மலையில் தாங்கள் ஒரு ஜைன முனிவருக்கு ஆகாரதானம் அளித்தால் தங்களுக்கு மேலும் பல நன்மைகள் விளையும் என்றான். அமைச்சரே, இந்த மலையில் இப்போது ஜைன முனிவர்கள் யாரும் இல்லையே. ஜைன முனிவர்களை இங்கே வரவழைக்க ஒரு வழி இருக்கிறது அரசே. என்ன வழி? கோலாகலமான விழாக்களை கண்டால் ஜைன முனிவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் இல்லையா? ஆமாம், நமது தலைநகரில் கோலாகலமான ஒரு விழாவை நடத்த உத்தரவிடுங்கள். அதனால் நகரில் உள்ள முனிவர்கள் இம்மலைப்பகுதிக்குத்தான் வருவார். அப்போது தாங்கள் அவர்களுக்கு ஆகாரதானம் அளித்து நற்பேறு பெறலாம் என்றான் அமைச்சன். அமைச்சன் கூறியவாறே எல்லாம் சரியாக நடந்தது. பிகிதாசுர முனிவர் இம்மலைப்பகுதிக்கு வந்தார். அவருக்கு விதிமுறைப்படி ஆகாரதானம் அளித்து நற்பேறு பெற்றான் பிரீத்திவர்தனன். பிகிதாசுரன் முனிவர் அரசனை நோக்கி, அரசே, மலைக்குகையில் உலக பற்றுகளை நீக்கி யோகி ஒருவன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நீங்கள் பணிவிடை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் விளையும் என்று கூறி அந்த குகை நோக்கி மன்னனை அழைத்து சென்றார் முனிவர். என்ன ஆச்சரியம்! அங்கே ஒரு புலி களைப்புடன் படுத்து கிடந்தது. முனிவரை கண்டதும் அதன் பழப்பிறப்பு ஞானம் தோன்றியது. உடலை வெறுத்து உண்ணா நோன்பு மேற்கொண்டது. பிகிதாசுர முனிவர் அப்புலியையே உற்று நோக்கி கொண்டிருந்தார். அவர் கண்களில் எதிர்கால கனவுகள் விரிந்தன. அவர் கண்ட காட்சிகள் வார்த்தைகளாகவும் வெளிப்பட்டன. பிரீத்திவர்தனா, இங்கே படுத்து கிடப்பது சாதாரண புலி என்று எண்ணிவிடாதே. எதிர்வரும் இதனுடைய 8வது பிறவியில் இதுவே பரத சக்கரவர்த்தியாக பிறந்து உலகை ஆளப்போகிறது என்றார். ஆம், முனிவர் கூறியதை போன்று அது சாதாரண புலி என்று உலகமே கொண்டாடுகின்ற ஆதி பகவனின் மூத்த குமாரனாகிய பரதன் தான் அந்த புலி. பரதகண்டம் என்று நாம் வாழும் திருநாட்டிற்கு பெயர் வர காரணமாய் இருந்த பரதேஸ்வர சக்கரவர்த்தி தான் அந்த புலி. ஆஜானு பகவான பாகுபலி குமாரனுக்கு அண்ணனாக பிறந்து அவருடன் ஒரு தர்ம யுத்தத்தை நடத்திய உத்தம சகோதரன் தான் அந்த புலி. நாம் படித்து கொண்டு வருகின்ற இந்த புனிதமான ஸ்ரீபுராண வரலாற்றில் மிகச் சிறந்த கர்மயோகிதான் அந்த புலி. தனது ஞான திருஷ்டியினால் அந்த புலியை நமக்கு நல்ல முறையில் அறிமுகம் செய்த பிகிதாசுர முனிவரை பிரீத்திவர்தன அரசனோடு சேர்ந்து நேர்களாகிய நாமும் பணிந்து வணங்குவது நல்லதல்லவா? வஜ்ரசங்கனும் ஸ்ரீமதி தேவியும் பொண்டரீகினி நகரத்தை காப்பதற்காக படையெடுத்து செல்லும் வழியில் சாரண முனிவர்கள் இருவரை சந்தித்தனர். தனவரர், சாகரசேனர் ஆகிய அந்த சாரண முனிவர்கள் இருவரும் இளம் வயதிலேயே துறந்து சென்ற தம்முடைய புதல்வர்களே என்பதை அறிந்து மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டனர். அவர்கள் வாய்மொழி மூலம் வஜ்ரசங்க மன்னன் தனது அமைச்சன் மதிவரன், புரோகிதன், ஆனந்தன் ஆகியோரது முற்பிறப்பு வரலாறுகள் பற்றியும் வினவ சாரண முனிவர்கள் அவற்றையும் கூறத் தொடங்கினர். அப்போது மலை குகையில் படுத்து கிடந்த ஒரு புலியின் வரலாற்றை கூறி இப்புலியே தனது 8வது பிறவியில் ரிஷபசுவாமியின் மூத்த புதல்வன் பரத சக்கரவர்த்தியாக பிறக்க இருக்கிறது என்பதையும் விரிவாக எடுத்துரைத்தனர். இவையாவும் சென்ற அத்தியாயத்தின் முன்கதை சுருக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இனி அந்த புலி படுத்து கிடந்த குகைக்கு அருகே நாம் அனைவரும் செல்வோம். வாருங்கள்.
அருள்நெறி செல்வரான பிகிதாசுர முனிவரை கண்டதாலும் அவரது அறிவுரையை கேட்டதாலும் அந்த பொல்லாத புலி அன்று முதல் சல்லேகனா விதியை மேற்கொண்டது. யாரையும் துன்புறுத்தாமல் தூய பரிணாமத்தோடு உயிர் துறந்து அடுத்த பிறவியில் தேவனாக போய் பிறந்தது. தேவசுகம் அனுபவித்த பின் அந்த புலியே இப்போது உனது தலைமை அமைச்சன் மதிவரனாக பிறந்துள்ளது என்று சாரண முனிவர்கள் கூறினர். எதிர்காலத்தில் ரிஷபசுவாமி பரத சக்கரவர்த்தியாக, அதாவது தந்தையும் பிள்ளையுமாக சந்திக்க இருக்கின்ற இவர்களே தற்போது அரசனும் அமைச்சனுமாக சந்திக்கின்றனர் என்பதை தங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். சாரண முனிவர்கள் மதிவரன் என்ற அமைச்சனின் முற்பிறவி வரலாற்றை கூறியதோடு ஆனந்தன், அகம்பனன், தனமித்திரன் ஆகியோரது முற்பிறவி வரலாற்றையும் கூறினர். இவர்கள் யாவரும் வஜ்ரசங்க மன்னனின் முற்பிறவியான லலிதாங்க தேவன் என்ற தேவப்பிறவியில் அவனுக்கு நெருக்கமான நண்பர்களாய் இருந்தனர். தேவப்பிறவி முடிந்த பின் அவர்களே இந்த பிறவியில் அமைச்சராக, புரோகிதராக, படை தளபதியாக, வணிகர் தலைவனாக வந்து பிறந்துள்ளனர் என்பதையும் முனிவர்கள் நிரல் பட தொகுத்து உரைத்தனர். இவ்வாறு சாரண முனிவர்கள் வஜ்ரசங்க மன்னனுக்கு அறிவுரை கூறியபோது அரசனது பரிவாரம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தது. மக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு புலி, பன்றி, குரங்கு, கீரி ஆகிய 4 விலங்குகளும் தம்மை மறந்து முனிவர்கள் கூறுவதையே கேட்டுக்கொண்டிருந்தன. இதை கண்டு வியப்படைந்த வஜ்ரசங்கன், சுவாமி, இந்த விலங்குகள் தங்கள் அறிவுரையை கேட்க கூடியுள்ளன. இவற்றின் முற்பிறப்பு வரலாறு எவ்வாறு அமைந்தது என்று வினவினான். வஜ்ரசங்க மன்னனே, கூறுகிறேன் கேள் என்று சாரண முனிவர் பின்வருமாறு கூறத் தொடங்கினார். புலி அஸ்தினாபுரம் நகரத்தைச் சார்ந்த சாகரதத்தனின் மகன் உக்கிரசேனன். இவன் பெயருக்கு ஏற்றாற்போன்று மிகுந்த கோபாவேசத்தோடு சுற்றித் திரிந்தான். இதனால் அனுவிரதங்கள் எதையும் மேற்கொள்ளாமல் மனம், மொழி, மெய் ஆகிய திரிகரணங்களில் தூய்மையின்றி வாழ்ந்தமையால் விலங்குகளாக பிறக்க வேண்டிய தீவினை சூழ்ந்தது. மேலும் அஸ்தினாபுரத்து அரண்மனையில் பசு தொழுவத்தில் பணிபுரியும் காவலர்களை ஏமாற்றி பால், வெண்ணெய், நெய் முதலானவற்றை கவர்ந்து அவற்றையெல்லாம் கணிகையருக்கு கொடுத்து காம இன்பத்தில் திளைத்தான். இச்செய்தி அறிந்த மன்னன் அவனை கடுமையாக தண்டித்தான். இதனால் உக்ரசேனன் இறந்து தனது அடுத்த பிறவியில் இந்த புலியாக பிறந்துள்ளான். பன்றி. இந்த பன்றி தனது முற்பிறவியில் விஜயபுரத்து மன்னன் மகானந்தன் என்பவனுக்கு அறிவாகனன் என்னும் புதல்வனாக பிறந்தது. அறிவாகனன் புலன் அடக்கமின்றி மனம் போன போக்கில் மிருகம் போல வாழ்ந்தான். இதனால் இவனுக்கு விலங்குகதி கிட்டிவிட்டது. இவனது நிலைமை நாளுக்கு நாள் மோசமாவதை கவனித்த அரசன் மகானந்தன் மகனை அழைத்து பலவாறு புத்திமதி கூறினான். அவன் எதற்கும் செவிசாய்க்காமல் மேலும் பாபகாரியங்களில் ஈடுபட்டான். இறுதியில் கல்தூணில் தன் தலையை மோதி உயிர் விட்டான். தற்போது பன்றியாக பிறந்துள்ளான். குரங்கு. இந்த குரங்கு தனது முற்பிறவியில் குபேரதத்தன் என்ற வணிகனுக்கு நாகதத்தன் என்ற மகனாக பிறந்தது. நாகதத்தன் திரிகரண சுத்தமின்றியும் சூதுவாது வஞ்சனைகள் நிறைந்தவனாகவும் இருந்தமையால் இந்த விலங்குகதி கிட்டியது. இவனது தங்கையின் திருமணத்திற்காக இவனது தாய் இவர்களுக்கு சொந்தமான வைர நகைக்கடையில் நல்ல ரத்தினங்களை பொறுக்கி எடுத்தாள். அதை கண்டு நாகதத்தன் பெரிதும் வருந்தினான். வேறு நபர்கள் இந்த வைரங்களை வாங்கியிருந்தால் 1க்கு 10 லாபம் கிடைத்திருக்குமே. ஆனால் தன் தங்கைக்காக தன் தாயே அவற்றை வாங்கியதால் லாபம் ஏதும் கிட்டவில்லையே என்பது அவன் வருத்தம். இவ்வாறு லோபத்துவம் நிறைந்த அவன்தான் தாவித்திரியும் இந்த குரங்காக பிறந்துள்ளான். இப்போது கீரியினுடைய முற்பவ வரலாற்றை பற்றி பார்க்கலாம். சுப்ரதிஷ்டம் என்ற நகரில் லோலுபன் என்னும் பிட்டு வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். இவனுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தனர். சுப்ரதிஷ்ட நகரத்து மன்னன் ஜெயசேனன் அந்நகரில் ஜினாலயம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டான். இதற்காக மிகுதியான செங்கற்களை தன் வேலையாட்கள் மூலம் ஓரிடத்தில் குவிக்கத் தொடங்கினான். பிட்டு வணிகன் லோலுபனுக்கு வீடு கட்ட செங்கற்கள் தேவைப்பட்டன. அவன் அரண்மனை ஊழியர்களிடம் காசு கொடுத்து ஜினாலயத்திற்கு செல்ல வேண்டிய செங்கற்களை திருட்டுத்தனமாக வாங்கினான். வாங்கும்போது ஒரு செங்கல் கீழே விழுந்து உடைந்தது. அப்போது அதனுள் தங்கத்துண்டு ஒன்று இருப்பதைக் கண்ட லோலுவன் உடனே அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து கொண்டான். அன்று முதல் ஜினாலய பணிக்கு செல்லவிருந்த செங்கற்களை
இவனே காசு கொடுத்து வாங்கி குவிக்கத் தொடங்கினான். காரணம், எல்லாவற்றிலும் தங்கம் இருக்கும் என்ற பேராசைதான். ஒரு நாள் பிட்டு வணிகன் லோலுபன் தன் மகன் வீட்டுக்கு பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை. தன் மகனை அழைத்து அரண்மனை ஊழியர்களிடமிருந்து செங்கற்களை வாங்கி வைக்கும்படி கூறிவிட்டு சென்றான். அவன் மகனோ விளையாட்டு புத்தி நிறைந்தவன். இதனால் செங்கற்களை வாங்கி வைக்க மறந்தான். ஊர் திரும்பிய பிட்டு வணிகன் தன் மகனின் பொறுப்பற்ற செயல் கண்டு வெகுண்டான். வாங்கி வைத்திருந்த செங்கற்கள் ஒன்றால் தன் மகனின் தலையில் ஓங்கி அடித்து மண்டையை உடைத்தான். ஊருக்கு சென்ற தன் மீதும் தன்னை வழி நடத்திய தனது கால்களின் மீதும் கோபம் வந்தது. தனது கால்களையும் உடைத்து கொண்டான். இவனது வெறி செயல் அரசல் புரசலாக ஊரில் பரவி இறுதியில் அரசன் காதுக்கும் எட்டியது. செய்தி அறிந்த அரசன் பிட்டு வணிகனை அழைத்து கடுமையாக தண்டித்தான். அந்த பிட்டு வணிகனே தற்போது இந்த கீரியாக பிறந்துள்ளான் என்று சாரண முனிவர்கள் கூற வஜ்ரசங்கனும் ஸ்ரீமதி தேவியும் அவ்வரலாற்றை வியப்புடன் கேட்டனர். உலக அதிசயங்களால் தலை சிறந்த அதிசயம் எது தெரியுமா? நேற்று இருந்தவர் இன்றில்லை என்பதுதான். ஆமாம், மரணம் என்பது மனித வாழ்க்கையில் ஒரு அதிசயம்தான். அது எப்போது வரும், எப்படி வரும், எதனால் வரும் என்பது சராசரி மனித மூளைக்கு அப்பாற்பட்டது. தவ முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் மட்டுமே தெரிந்த ஓர் அற்புத ரகசியம்தான் மரணம். இப்படி ஒரு அதிசயமான மரணம்தான் வஜ்ரசங்க மன்னனுக்கும் அவனது பட்டத்து ராணி ஸ்ரீமதிக்கும் ஏற்பட்டது. சாரண முனிவர்களிடம் தம் இருவரின் முற்பிறவி வரலாறுகளையும் தம்மை சார்ந்தவர்களின் முற்பிறவி வரலாறுகளையும் கேட்டறிந்த அவர்கள் தமது மரணத்தை பற்றி மட்டும் ஏனோ கேட்க மறந்தனர். பகைவர்களால் குழப்பம் நிலவிய புண்டரீக நகரில் அமைதியை ஏற்படுத்தி லக்ஷ்மிபதி என்ற தனது உறவினனை அரசனாக்கிய பிறகு அவர்கள் மீண்டும் உட்பலக்கேடம் என்னும் தமது நகரை அடைந்தனர். அது மழைக்காலம். ஆதலால் குளிரை நீக்க தமது சயன அறையில் அகிர்புகை நிரப்பி கதவுகளை தாழிட்டு உறங்கத் தொடங்கினர். நிம்மதியான தூக்கத்திற்காக அவர்கள் செய்து கொண்ட வசதியே அவர்களை நிரந்தர தூக்கத்தில் தள்ளிவிட்டது. அறையில் பரப்பிய அகிர்புகையில் மூச்சு திணறி அவர்கள் உறக்கத்திலேயே உயிரிழந்தனர். அகிர்புகை மட்டுமன்று, மனிதன் பயன்படுத்துகின்ற இன்பத்துக்கு காரணமான ஒவ்வொரு பொருளும் அவன் துன்பத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. மண், பெண், பொன் உள்ளிட்ட மகிழ்ச்சிக்குரிய எல்லா பொருட்களுமே ஒரு காலத்தில் இன்பம் கொடுத்து பிறகு அவையே தீரா துன்பத்தையும் தந்து விடுகின்றன. வஜ்ரசங்க மன்னன் மற்றும் ஸ்ரீமதியின் மரணம் இந்த கருத்தை வலியுறுத்துவது போல அமைந்துவிட்டது. அகால மரணத்தை தழுவிய வஜ்ரசங்கனும் ஸ்ரீமதியும் புண்ணிய பலத்தால் போக பூமியில் தம்பதிகளாக பிறந்தனர். புலி, பன்றி, குரங்கு, கீரி ஆகிய 4 விலங்குகளும் முனிவரிடம் அறவுரை கேட்டதால் இதே போக பூமியில் உயர்ந்த மனிதர்களாக வந்து பிறந்தனர். வஜ்ரசங்க மன்னனின் அமைச்சர்களாக பணியாற்றிய மதிவரன், அகமனன், ஆனந்தன், தனமித்திரன் ஆகிய 4வரும் தமது மன்னன் அகால மரணம் அடைந்த விதம் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். திடத்ருமர் என்ற முனிவரிடம் ஜினதீட்சை பெற்று நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் ஆகிய மும்மணிகளை கைக்கொண்டு இவற்றின் புண்ணிய பலனால் கிரயவேக விமானத்தில் அகமிந்திர தேவர்கள் ஆயினர். வஜ்ரசங்கனும் ஸ்ரீமதியும் போக பூமியில் இன்பங்களை துய்த்து மகிழ்ந்தனர். அப்போது அவர்கள் 2 சாரண முனிவர்களை கண்டு மகிழ்ந்தனர், வணங்கினர். வஜ்ரசங்கன் அந்த முனிவருள் ஒருவரை நோக்கி, முனிவர் பெருமானே, தங்களை கண்டதும் எனக்கு தங்கள் மீது இனம் புரியாத பற்று ஏற்படுகிறது. இதற்கு காரணம் என்ன என வினவினான். இதற்கு முனிவர், வஜ்ரசங்கனே, நீ முற்பிறவியில் மகாபலன் என்ற அரசனாய் இருந்தாய். அப்போது நான் உனக்கு சுயம்புதத்தன் என்ற அமைச்சனாய் இருந்தேன். உன் மறைவால் வருந்திய நான் இப்பிறவி முடித்து தேவனாக பிறந்து சுகம் அனுபவித்து தற்போது இந்த பிறவியில் பிரீத்திங்கரன் என்னும் மனிதனாக பிறந்து சுயம்பிரப முனிவருடன் ஜினஜித்தை பெற்று நோற்று உயர்ந்தேன். இந்த தவபலத்தால் அவதிஞானம் பெற்றேன். அந்த ஞானத்தின் உதவியால் இந்த போக பூமியில் நீ பிறந்துள்ளதை அறிந்து இந்த பிறவிலும் உனக்கு அறமுறைக்கவே வந்துள்ளேன் என்றார். சுவாமி, நாம் மிகவும் கொடுத்து வைத்தவன். வஜ்ரசங்கனே, எதனால் இப்படி மகிழ்ந்து பேசுகிறாய்? ஒவ்வொரு பிறவியிலும் தங்கள் அறவுரை கேட்கும் பாக்கியம்
கிடைக்கிறதே, அதனால்தான் இந்த மகிழ்ச்சி. அப்படியானால் உனது பிறவிகள் தொடர வேண்டும் என்று விரும்புகிறாயா? தங்கள் அறவுரை கேட்கும் பாக்கியம் கிடைக்குமானால் எத்தனை பிறவிகளிலும் பிறக்க தயார். கூடாது வஜ்ரசங்கா, உனது பிறவி பிணி தொடரக்கூடாது. ஏன் சுவாமி? அறவுரை கேட்ட பிறகும் பிறவி தொடர்கிறது என்றால் அறம் கேட்ட உன்னிடத்தில் குறை இருக்கிறது என்று பொருள்படும். மேலும் என்று நிறுத்தினார் முனிவர். கூறுங்கள் சுவாமி. அறம் சொன்ன என்னிடத்திலும் குறை இருப்பதாய் பொருள்படும். அறம் என்பதே பிறவி பிணி இருக்கும் ஒரு அரிய கருவி. அதை கூறுகின்றவர் கேட்கின்றவர் ஆகிய இருவருமே சரியாக அமைந்திடும்போது அடுத்தடுத்து பிறப்பது தடுக்கப்படுகிறது என்று கூறிய முனிவர் வஜ்ரசங்கனுக்கு அறமழை பொழிந்தார். அவற்றையெல்லாம் அவன் செவிவாயாக நெஞ்சு கலனாக கொண்டு உண்டு மகிழ்ந்தான். இதன் விளைவாக ஈசான கல்பத்தில் ஸ்ரீமதியும் அதே கல்பத்தில் சுயம்பிரபன் என்னும் தேவனாக பிறந்தான். இவர்களைப் போலவே போகபூமியில் பிறந்து இன்பம் துய்த்த புலி, பன்றி, குரங்கு, கீரி ஆகிய 4 விலங்குகளும் ஈசான கல்பத்தில் தேவராயினர். இவ்வாறு ஈசான கல்பத்தில் ஸ்ரீதர தேவன் சுகமாக வாழ்ந்தபோது ஒரு நாள் பிரீத்திங்கரர் என்னும் மகாமுனி வர கண்டு வணங்கினான். அப்போது அவன் தனது மகாபல பிறவியில் தன்னிடம் பணியாற்றிய அமைச்சர்களான பொய்க்காட்சி கொண்ட அமைச்சர்கள் 3 தற்போது எங்கே பிறந்துள்ளனர் என வினவினான். அதற்கு பிரீத்திங்கர முனிவர், ஸ்ரீதர தேவனே, மகாமதி, சம்பினமதி ஆகிய உனது அமைச்சர்கள் 2 7 நரகங்களுக்கும் கீழே உள்ள நிகோதம் என்னும் நரகத்தை அடைந்து பொறுக்கவையில்லாத துன்பத்தை கிடந்து உழலுகின்றனர். சதமதி என்னும் 3வது அமைச்சன் சக்கரப்பிரபை என்னும் 2வது நரகத்தை அடைந்து துன்புறுகிறான். அந்த 7 வகை நரகங்களின் துயரத்தை கூறுகிறேன் கேள் என்று கூறத் தொடங்கினார். அதை கேட்க ஸ்ரீதர தேவன் தன்னை மறந்தான். தான் பிறந்த ஈசான கல்பத்தையும் மறந்தான். தனக்கு எதிரே நின்ற பிரீத்திங்கர முனிவரையும் மறந்தான். அவன் மனக்கண்களில் 7 வகை நரகங்களும் அவற்றின் கொடுமைகளும் ஒவ்வொன்றாய் விரியத் தொடங்கின. அந்த கொடுமையான நரகத்தின் காட்சிகளை காண ஸ்ரீத நேயர்களான உங்களையும் 7 வகை நரகங்களை நோக்கி அழைப்பதா என்று நீங்கள் கோபிக்க வேண்டாம். நமது ஜின தர்மத்தில் நரகமும் ஒரு முக்கிய இடம் பெறுகிறது. நல்வினை பயனால் தேவசுகம் கிட்டுவதைப் போலவே நாம் செய்யும் தீவினையால் நரகம் கிட்டுகிறது. எனவே தீவினை செய்வதற்கு அஞ்சி விலக வேண்டும் என்பதற்காகவே நமது முனிவர்கள் தாம் போகாத அந்த நரகத்தின் கொடுமைகளை தமது ஞானத்தின் வழி கண்டு நமக்கும் காட்டியுள்ளனர். இவை யாவும் கற்பனை அல்ல, சாட்சாத் ஜினபதியால் உரைக்கப்பட்ட அக்மார்க் உண்மைகள் என்பதை மனதில் நிறுத்தி நாம் மேலே படிப்போம். ஸ்ரீதரதேவன் தனது மகாபல பிறவியில் தனக்கு அமைச்சர்களாய் இருந்தவர்கள் தற்போது எந்த பிறவியில் பிறந்துள்ளனர் என்று மட்டுமே வினவினான். அதற்கு நரகத்தில் பிறந்து துன்புறுகின்றனர் என்று சுருக்கமாக கூறியிருக்கலாம். ஆனால் அவரோ நரகங்களின் அமைப்பை விரிவாக எடுத்துரைக்க தொடங்கினார். அப்போது குறுக்கிட்ட ஸ்ரீதரதேவன், முனிவர் பெருமானே, யார் யார் நரகத்திற்கு செல்வார்கள் என்றான். மனம், மொழி, மெய்களால் தீவினை செய்தவர்கள் எல்லோருமே நரகத்திற்கு செல்வர். தீவினைகள் எவை என்று தாங்கள் தெளிவுபடுத்தினால் நல்லது. ஸ்ரீதரதேவனே, அறத்திற்கு எதிராக செய்யப்படுவன யாவையும் தீவினைகள்தான். பிற உயிர்களை வதைத்தல், பொய் சொல்லுதல், திருடுதல், புலால் புசித்தல், மது அருந்துதல், பிறன் மனைவியை விழைதல், பொருளை ஆசை கொண்டு சேமித்தல், பதுக்குதல் போன்ற தீய செயல்களை செய்தோர் அதோகதிக்கு சென்று துன்புறுவர். அதோகதியா? அது என்ன சுவாமி? நரககதிக்கு அதோகதி என்று வேறு பெயரும் உண்டு. நிரயம், பாதாளம், சொப்ரம், ரசாதலம் என்று வேறு பெயர்களும் நரகத்தையே குறிக்கும். துன்பமே உருவான இந்த நரகம் 7 வகையான பிரிவுகளை உடையது. அவை ரத்னப்பிரபை, சர்க்கரா பிரபை, வாலுகா பிரபை, பங்கப்பிரபை, தூமப்பிரபை, தமப்பிரபை, தமதம பிரபை என்பன. முனிவர் பெருமானே, நரகத்தில் கூட இத்தனை பிரிவுகளா? ஸ்ரீதரதேவன் குரலில் வியப்பு ததும்பி கிடந்தது. ஸ்ரீதரதேவனே, நரகத்தில் மட்டுமின்றி நீ வாழ்கின்ற இந்த சொர்க்கத்திலும் பல பிரிவுகள் உண்டு. அவரவர் செய்கின்ற புண்ணிய பலன்களின் தகுதிக்கு ஏற்ப சொர்க்கத்தில் பல பிரிவுகள் உள்ளன. இவ்வாறே அவரவர் செய்கின்ற தீவினைகளின் தராதரத்திற்கு ஏற்ப இந்த 7 வகை நரகங்களுக்கு சென்று பிறந்து துன்புறுகின்றனர். சுவாமி,
7 வகை நரகங்களிலும் பிறப்போர் ஒரே மாதிரியான துன்பத்தையே அனுபவிப்பார்களா? இல்லை. 7 வகை நரகங்களிலும் நிலவும் துன்பம் ஒன்றுக்கொன்று வேறுபடும். முதல் நரகத்தை விட 2வது நரகத்தில் துன்பம் மிகுதி, 2வது நரகத்தை விட 3வது நரகத்தில் துன்பம் மிகுந்திருக்கும். 7வது நரகம்தான் துயரங்களின் கொள்கலம். நரகர்களும் மனிதர்களைப் போலவே இருப்பார்களா சுவாமி? ஆம். ஆனால் அவர்கள் மனிதர்களைப் போல பலவித நிலங்களில் இருப்பதில்லை. அவர்கள் நிறம் கருப்பு, அதிலும் அடர்ந்த கருப்பு, இடைப்பட்ட கருப்பு, கொஞ்சம் வெளுத்த கருப்பு என்ற 3 நிலைகளில் மட்டுமே இருப்பார். மனிதர்களைப் போல இவர்களுக்கு ஊர் பேர் எதுவும் கிடையாது. முதல் நரகவாசி, 2ஆம் நரகவாசி என்று மட்டுமே அழைக்கப்படுவார். காரணம், நரகம் துன்பமயமானது. எனவே அவர்கள் அனுபவிக்கும் துன்பத்தின் அளவுதான் அவர்களை சுட்டும் அடையாளமாக அமைகிறது. சுவாமி, நரக உலகம் எப்படி இருக்கும்? ஸ்ரீதரதேவனின் குரலில் ஆவல் ததும்பி நின்றது. ஆனால் அவனது கேள்விக்கு பிரீத்திங்கர முனிவர் உடனே விடை கூறவில்லை. கண்களை மூடிக்கொண்டு மௌனத்தில் ஆழ்ந்தார். எப்போதும் புன்னகை தவழும் அவர் முகத்தில் தற்போது கவலையும் வேதனையும் குடிகொண்டன. நரக உலக உயிர்கள் படுகின்ற துன்பத்தை நினைத்த அந்த மகான் நெஞ்சம் உருகியது. நீண்ட மௌனத்திற்கு பிறகு கண்விழித்த அவர், என்ன கேட்டாய் என வினவினார். நரக உலகம் எப்படி இருக்கும் என்றேன். ஒரே வெப்பமயமானதாய் இருக்கும். அது சாதாரண வெப்பமன்று. மகா மேருமலை அளவுள்ள ஒரு இரும்பு குண்டை நரகத்தில் வீசினால் அந்த குண்டு உடனே உருகி ஆவியாகிவிடும். அந்த அளவுக்கு வெப்பம் மிகுந்தது. கேட்கவே நெஞ்சம் பதறுகிறதே சுவாமி. இதில் எப்படி நரகர்கள் உயிர் வாழ்வார்கள்? ஸ்ரீதரா, அங்கே நரகர்கள் உயிர் அவ்வளவு சீக்கிரத்தில் போய்விடாது. உயர்ந்த மலையிலிருந்தோ மரத்திலிருந்தோ சதா சர்வகாலமும் தலைகீழாக விழுந்து கொண்டே இருப்பார்கள். விழும் இடத்தில் கூரிய கற்களும் முட்களும் இருக்கும். அதனால் உடல் சிதறி சுக்கு நூறாகும். ஆனால் மீண்டும் ஒன்று சேர்ந்துவிடும். அது அவர் உடலின் இயல்பு. அப்போதுதானே நரக ஆயுள் முழுவதும் துன்பத்தை அடைய முடியும். அங்கே குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் உண்டா சுவாமி? ஆம், தண்டனை உண்டு. ஓர் உயிர் தனது பிறவிகளில் செய்த குற்றங்களுக்கு அங்கே தண்டனை விதிக்கப்படுகிறது. அடுத்தவன் மனைவியுடன் தவறான உறவு கொண்டோரை நெருப்பு பிழம்பாக விளங்கும் செப்புத்தூணை கட்டித் தழுவும்படி செய்வர். அடுத்தவர் சொத்தை அல்லது கோவில் சொத்தை அபகரித்தவர்களை நெருப்பு பாலங்களில் படுக்க வைத்து சித்திரவதை செய்வர். தொடர்ந்து பொய் உரைத்தவர், புறங்கூறியவர் நரகர் உலகத்தில் கொடிய தாகத்தால் தவிப்பர். கண்ணில் தென்படும் குளத்திற்கு நீர் அருந்த சென்றால் அந்த நீர் உடனே இரத்தமாகவோ சீழாகவோ மாறும். 7 நரகங்களிலும் தொடர்ந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். இந்த இயற்கையான துன்பங்கள் உண்டு. நரகர்களுக்கும் சென்ற பிறவிகளில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து அறியும் சக்தி உண்டு. ஆனால் அவர்களுக்கு அப்படி நிகழ்ந்த தீய செயல்கள் மட்டுமே நினைவு கூறும். அதை பயன்படுத்தி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை மூட்டி விடுவர். இவன் சென்ற பிறவியில் உன்னை இப்படி செய்தான், இப்படி துன்புறுத்தினான் என்று கூறி தூண்டி விடுவார். கூர்மையான இரும்பு அணிகள் பதித்த தண்டினால் ஒருவரை ஒருவர் அடித்து உடலை கிழித்து கொள்வார். இப்படி நரக உலகில் உயிர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமன்று என்று கூறி முடித்தார் பிரீத்திங்கர முனிவர். முனிவர் கூறுவதையெல்லாம் கவனமுடன் கேட்டு வந்த ஸ்ரீதரதேவன், சுவாமி, நரக உலகிற்கு சென்றால் மீளவே முடியாதா என்றான். ஏன் முடியாது? நிச்சயம் முடியும். வினைவசத்தால் நரகர் உலகம் புகுந்து பிறகு இங்கிருந்து மீண்டு நல்லறம் செய்து தீர்த்தங்கரனாகவும் வரலாம். எத்தனையோ அரசர்கள், அமைச்சர்கள் நரக உலகம் சென்று மீண்டு வந்தவர்களே என்றார் முனிவர். சுவாமி, நீங்கள் அமைச்சர் என்றவுடன் நினைவு கூறுகிறது. எனது மகாபல பிறவியில் அமைச்சனாக இருந்த சதமதி தற்போது எங்கே பிறந்திருக்கிறான் என வினவினான் ஸ்ரீதரதேவன். உனது அமைச்சன் சதமதி தற்போது 2வது நரகத்தில் உள்ளான் என்று முனிவர் கூற, ஸ்ரீதரதேவன் உடனே 2வது நரக உலகம் அடைந்து சதமதியை சந்தித்து அவனுக்கு புத்திமதிகளை கூறி அறமுறைத்தான். அதன் பயனாய் உயிர் நீத்து பிரம்மேந்திர கல்பத்தில் தேவனாக பிறந்து தனது உயர்நிலைக்கு காரணமான ஸ்ரீதரதேவனை வணங்கினான் சதமதி. ஸ்ரீதரதேவனும் தன் ஆயுள் முடிந்து வத்தவ நாட்டைச் சேர்ந்த கத்ருஷ்டி என்ற மன்னனுக்கு சுவிதி என்னும் மகனாக பிறந்தான். தக்க வயதடைந்தும் சுவிதி திருமணம் செய்து கொண்டான். இவனுடன் சென்ற பிறவிகளெல்லாம் தொடர்ந்து வந்த சுயம்பிரபதேவன் கேசவன் என்னும் மகனாக வந்து பிறந்தான். சுவித்தியும் கேசவனும் மனமொத்த தந்தையும் மகனுமாக வாழ்ந்து முடித்து இறுதியில் ஜனதீட்சை ஏற்றனர்.
சுவிதி மன்னன் தன் ஆயுள் முடிந்து புட்கலாவதி நாட்டின் அரசன் வஜ்ரசேனனுக்கும் ஸ்ரீகாந்தை என்ற அரசிக்கும் வஜ்ரநாபி என்னும் மகனாக பிறந்தான். நேயர்களே, நாம் இப்போது ஆதிபகவன் என்ற ரிஷபசுவாமியின் 7வது பிறவியை பற்றி படித்து கொண்டிருக்கின்றோம். இனி அவர் தனது 8வது பிறவியில் பூவுலகில் வஜ்ரநாபி மன்னனாகவும் பிறந்து பிறவி முடிவில் அகமிந்திர தேவனாக பிறக்க இருக்கிறார். இந்த பிறவிக்கு பிறகுதான் உலக உயிர்களுக்கு வழிகாட்டியாக ஞான குருவாக ஆதிபகவனாக பிறக்க இருக்கிறார். இந்த புனிதமான நிகழ்வுகளை எல்லாம் மேலும் காண்போம். பிறப்பவர் எல்லாம் இறக்கின்றனர், அவர் இருப்பவர் கண்ணை திறக்கின்றார் என்று பாடுவது கவிஞர்களின் மரபாக இருந்து வருகிறது. இவ்வாறு பிறப்பதும் இறப்பதும், அப்படி இறப்பதான மூலம் வாழ்கின்ற மனிதர்களுக்கு உயிரின் பிறவி தொடர்ச்சி பற்றியும் வாழ்க்கையின் சில இரகசியங்களையும் விளக்கிச் செல்வதும் தான் இருப்பவர் கண்ணை திறக்கும் செயலாகும். ஒவ்வொருவரின் பிறப்பையும் இறப்பையும் உற்று நோக்குவோர் மனித வாழ்க்கை பற்றிய பாடத்தை நன்றாக உணர்ந்து கொள்வர். சராசரி மனிதர்களின் பிறப்பும் இறப்புமே இத்தகைய வாழ்க்கை இரகசியங்களை உணர்த்துகிறது என்றால், மீண்டும் பிறவா நிலை பெற்ற முக்தி நிலைக்கு உயர்ந்த தீர்த்தங்கர பரமேட்டிகளின் உயிர் பயணத்தில் எதிர்கொண்ட பிறப்புகளும் இறப்புகளும் நமக்கு பல்வேறு அரிய ரகசியங்களை உணர்த்தும் ஆற்றல் பெற்றவை. காரணம், அவர்களது வாழ்க்கை பாதையின் முடிவில் மட்டும்தான் முக்தி லட்சுமி மோகன புன்னையுடன் காத்திருக்கின்றார். மற்றவர் நடந்து சென்ற வாழ்க்கை பாதையில் மரண தேவதை மட்டுமே மீண்டும் மீண்டும் வரவேற்கிறாள். ஆனால் தீர்த்தங்கர பரமேட்டிகளின் வாழ்க்கை பாதையின் முடிவில் மட்டும்தான் முக்தி லட்சுமி மோகன புன்னகையுடன் காத்திருக்கின்றாள். இதனால்தான் பிரதமானியோக தீர்த்தங்கர பரமேட்டிகள் கடந்து வந்த வாழ்க்கை பாதையை படம் பிடித்து காட்டுகின்றது. அவர் தம் வாழ்க்கை பாதையிலும் எண்ணற்ற பிறப்புகள் இறப்புகள் நிகழ்ந்துள்ளன. அவற்றையெல்லாம் விரித்துரைக்காமல் அவற்றில் சிலவற்றை மட்டுமே எடுத்துரைக்கிறது. அனாதி காலமாக தமது ஆன்மாவை பற்றி தொடரும் வினைகளை வெல்வதற்காக எடுத்து காட்டப்படுகிறது. அந்த வகையில்தான் ஸ்ரீபுராணம் விரிவாக பேசுகிறது. அவற்றுள் ஆதிபகவன் எடுத்த 9வது பிறவியாகிய வஜ்ரநாபி பிறவி வரலாற்றைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். புண்டரீகினி நகரத்து அரசன் வஜ்ரசேனனுக்கும் அரசு ஸ்ரீகாந்தைக்கும் வஜ்ரநாபி மகனாக பிறந்தான். சுபாகு, மகாபாகு, பீடனன், மகாபீடன், விஜயன், வைஜெயந்தன், ஜெயந்தன், அபராஜிதன் ஆகியோர் இவனது இளைய தம்பியர். இதே நகரத்தில் பிறந்த தனதேவன் என்பான் வஜ்ரநாபிக்கு உயிர் தோழனாக விளங்கினான். வஜ்ரநாபியின் தந்தையான வஜ்ரசேன மன்னன் இல்லற சுகத்தில் வெறுப்புற்று அரசாட்சியை வஜ்ரநாபியிடம் ஒப்படைத்து விட்டு சின்னதீட்சை ஏற்று முக்தி அடைந்தார்.